எப்போ தாகத்துக்கு ஊத்து தண்ணியா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் பெரும்பச்சேரிக்கு நீ வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரை கருப்பு ஆளுயர வீச்சரம் வா எப்போ ஆளுயர வீச்சரம் வா அட அசையாதுடா கீநாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்க எட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய மேமாட்டு ஓடி வாடா ஒத்தக்காலு சப்பானி அட ஒரு காலு நொண்டியடா நீ பழுத்தது கலுங்கடியா பார்வை பார்த்த எத்தி மரத்தை விட்டு கொஞ்ச நேரம் கிளப்புதுடா நொண்டிச்சாமியே அறுப்பு வாடா இன்னொரு ஏத சொல்றேன் ஹலோ என்னத்த அன்பார்ந்த ஆடு மாடலாம் தலை முளக்கு சேர்த்துருப்போம் ஹலோ என்னப்பா கூப்பிட்டியாப்பா நான் திந்து கண்டுங்கர் கண்டுகர் ஹலோ தங்க பண்ணே வணக்கம்ண்ணே ஏசி ஒத்துக்கலண்ணே என்னத்து அண்ணே இல்லை இல்லை இன்னொரு ஏற்றுப்போ அருமை அருமை உண்மையிலேயே மை செட்டு சூப்பர்யா ஒளி ஒளி அமைப்பு நிலா ராவ் நிலா ராவா பாக்ஸ் வாடகைக்கு எடுத்திருக்க எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா டேமட் படி ராஸ்கல் வாடகைக்கு எடுத்தா போட்டு பொழைக்கிற சொந்த சட்டை அடுத்த வருஷம் வாங்கிடுவா கருப்பையும் காப்பாற்றி தரேன் ஒரு 1000 ரூபா தச்சனை வாங்கடா பேர் திரும்படா குபீர் என்ன நண்டு மண்டை இங்கே வாசி பெரிய தாலி 5000 கச்சையில் வாங்கிச்சுவேன் கத்தலையை போட்டு என்னைக்கு கவட்டுக்குள்ள துப்பி ஹலோ ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி
வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. எனப்புள்ள சாமி இருந்தா அடிச்சைய சொன்னது பழிக்கும் ஐயா, எனப்புள்ள சாமி இருந்தா அடிச்சைய சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கேத்து பானை வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும்
கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றார், தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றார், தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவமும் இல்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவர் மேல் பாவமும் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்துக் கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். மலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். அடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஊருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஹலோ ஹலோ, நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. வாலிப வேணும். நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை ஜெலிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. மோட்டாரை விட்டிறங்கி வந்தவங்க, மோட்டார விட்டிறங்கி வந்தேனுங்க. கொட்டாய்க்கு பின்னாடி இருந்து வந்தவங்க. கொட்டாய்க்கு முன்னாடி நின்னு வந்தோமுங்க. என் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க.
ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க என் நாட்டுக்கு ஜெய நகரிய கோமாளி ஏ ஏ ஏ. இந்த கண்ணாடியை போட்டு ஒரு மசுரும் தெரியல, இதில் 170 ரூபா வாங்குறாங்க. என்னைக்கு இதை போட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு நுழைஞ்சு விளக்கமா தடி வாங்க போறாங்க. போட்டே ஹலோ 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 2, 4, 6 யூடியூப் சேனல் அன்பு உறவுகளுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா பெரும்பச்சேரி கிராமம் நாளைக்கு காலையில் உலகத்தில் இருக்க தமிழர் கைபேசிக்கெல்லாம் போகணும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் இந்த தம்பிகளுக்கு. எக்க வைங்க ஐயா, எக்க வரலையா? வருதா? என்னத்த நீ ஒரே ஒரு பழம் பாடுறா கண்டாளி மனே. ஒரே ஒரு பழம், ஒரே ஒரு பழத்தை கொண்டு போய், ஒரே ஒரு பழத்தை கொண்டு போய் சிவபெருமான் குடும்பத்தினே சிவபெருமான் குடும்பத்திலே ஞாம் இந்த உலகத்தை யாரு சுற்றி வாராங்களோ கல்லோ கல்லோ, இந்த உலகத்தை யாரு சுத்தி வாராங்கல்லோ கல்லோ, அவங்களுக்கு தான் இந்த கனின்னு நாரத மகரிஷி போட்டி நடத்தினாரு என் ஜாமி. அவங்களுக்குத்தான் இந்த கனின்னு போட்டி நடத்தினாரு நாரதர் சாமி. படக்குன்னு விநாயக பெருமான் மூஞ்சூரை தேடினாரு, படக்குன்னு விநாயக பெருமான் மூஞ்சூரை தேடினாரு. அது அன்னைக்கு டயர்டா இருந்ததுனால அவரால் ஏற முடியல. வெரி டேஞ்சரஸ் டயர்டு. ஆமா, மூஞ்சில் ஏறினா செத்து போக. ஆனா கந்தன் முருகன் எப்பன், கந்தன் நம் முருகன் அப்பன். என்னத்தை விடியது சிரமம் போல, ரொம்ப கஷ்டம்னே. இதுக்கு பேசாம நான் மூட்டை போட்டு பொழைச்சிருக்கலாம். மயிலெடுத்து கொண்டு வள வந்தார் உலகத்தை முருகன். ஆமாம், வள வந்தார் முருகன். எல்லாரும் நினைக்கணும் இது என்னடா நாடகமா இல்லை வேற எதுவும் பண்றாங்களான்னு. எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். ஆனா பெத்த தாயும் தகப்பன் தான் உலகம் என்று, ஆனா பெத்த தாய் தகப்பன் தான் உலகம் என்று கடகடவென்று சுத்தி வந்து கனிய பெற்றார் விநாயகன். கடகடவென்று சுத்தி வந்து கனியை பெற்றார். கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அழுவது கூடிருச்சா நன்னானே, அழுவது கூடிருச்சா நன்னானே, இந்த அடர்ந்த கூட்டத்தில் நன்னானே. ஏய் எல்லோ 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 எல்லோ. பாடி மகிழ்த்திடுவோம் மச்சான், பந்த பதம் தடிடுவோம். பாடி மகிழ்த்திடுவோம் மச்சான், பந்த பதம் தடிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஐயா நத்திந்துவு. ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த உணர்ந்த கூட்டத்தில் எழலாமாமா, இந்த உணர்ந்த கூட்டத்தில் எழலாமாமோய். பெரும்பச்சேரி கிராம தை பூஜத்துல ஒத்துமையாயிருச்சு. ஊரு திரண்டுருச்சு, ஒத்துமையாயிருச்சு. உள்ள ஒத்துமையை என் வயசு எனக்கு ஒரு மாதிரி தெரியுதாடா. நாடு திரண்டுருச்சு ஏமாமா. அல்ல 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 போற 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 போற. ரெண்டு ரச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழில மாமா கராட்டம் ஆரம்பம் ஆரம்பம்.
பூட்டி புள்ள ஆதி கிழமை வளர்த்த புள்ள மாட்ட ரெண்ட பூட்டிய சரட்டு வண்டி பூட்டி புள்ள மாட்ட ரெண்ட பூட்டி சாயங்காலம் போற வண்டி யமமா நம்ம கருப்பே வாஜலுக்கு எல்லம்மா நம்ம மரியாதையை நம்மளே கெடுத்துக்க கூடாது. பேரன்பு கொண்ட பக்தி பரவசத்தோடு வீட்டிலே பெண்கள் அன்னதானத்துக்கு சமைச்சு அதை உண்டு விட்டு இது என்ன நாடகம் என்று தெரியாமல் உட்கார்ந்திருக்கின்ற என் அருமை தமிழ் உறவுகளே, வீட்டிலே சோத்து பானையில் தண்ணி ஊற்றணுமா, பிரிட்சை ஆன் செய்தோமா ஆஃப் செய்தோமா என்று தெரியாமல் உட்கார்ந்திருக்கின்ற தாய்மார்களே, எது எப்படி இருந்தாலும் இந்த நாடக நடிகர் நம்பி இருப்பது கிராமத்தார்களே. நாடக கலையை தொடர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். எழுத்து போட்டாச்சு. காசுகளை பார்த்து வாங்க. 2000னா வேகமாக வர சொல்லு. ஓம் முருகா. ஆறுமுகம் அருளிடும் அருதினமும் ஏறுமுகம் கஞ்சியனந்தல் மாவண்ணா முருகானந்தம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501. நன்றி முருகானந்த அண்ணே, நன்றி. அடுத்த வருஷம் நீ நல்லா வரணும். வண்டியில் எந்த டீ பிளேஸும் எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு தொடர்ந்து கப்ளிங்காக கிடைக்கணும். காமவரி ஒடிச்சு நீ தெரியணும். அதுதான் அந்த கருப்பன்ட்டனை வேண்டி. தங்கப்பாண்டி இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்க. நல்ல ஜோக்கு தான். முருகன்லாம் எந்திரிச்சு போக்கடா. என்னடா இது, யாரா அது? தாய் இந்தா உள்ளே படுக்கிறியா, கொசு ஊற்றி பொருத்தி விட்றேன். அங்கிட்டு போய் பொம்பளையோட உட்காரு. என் தங்கச்சி மாதிரி தெரியுது பாவம். சாப்பிட்டியாத்தா? என்னத்தை நீ சாப்பிட்டு ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, என்ன மச்சான்? அஜயன் என்ன எறும்பு வெதரில் கடிச்சு பிடிச்சா என்ன அப்படியே வச்சு? என்ன ஏன்ட்ட வராதியா? சம்மந்தக்காரெலாம் வரப்படாது. இன்றைக்கி மாதிரி இருக்க மாட்டேன். 500 எப்படி வந்துச்சு? போய் வீட்டில் ஏடிஎம்மில் 5000 எடுத்துகிட்டு வாங்க. சரி சரி. இந்த வாரம் இவங்க பரீட்சை லீவ் விட்டால் 4 குட்டிக்காரனை அடிப்பேன். பள்ளிக்கூடம் போச்சோன்னா அப்படியே தான் பள்ளிக்கூடத்துக்கு இங்கே ஒரு காலம் வைப்பேன், இங்கிட்டு வைப்பேன். போச்சோன்னா படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். அதை விட்டுக்கிட்டு செல்ஃபோனில் நோண்டக்கூடாதுரா. நீங்கள் வாட்டுக்க மேகி பாக்கெட்டுன்னு சொல்லுவேன், நீக்குறக்காரன் வந்துக்கிட்டு இருப்பேன். அதையும் சில பேர் என்ன இது கொட்டகை போட போகிறாங்கன்ற என்னத்தை சொல்லுங்க. இல்லை முட்டுக்கம்பு அத்தை தண்டி இருக்குமா அவங்களுக்கு? அவனை வேணா கவக்கம்பு எடுத்து கலைச்சிட்டு பாரு. இந்த வாரு எவன் குடி கட்டான்னா உனக்கு வெத்தலை திங்கணும். உங்களை வச்சுட்டு இந்த நாடகம் நடத்தி நான் சலுப்புட. ஏன்னா ஆயகலை 64 கலை. நீக்குறக்காரன் தானே. அழியா கலை நாடக கலை. நாடக கலையை மட்டும் சொல்லவில்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளும் அத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களை நம்பி. நீங்கள் தாயா கடவுள். தைப்பூசம் என்றால் என்ன அப்படின்னா முருகனுக்கு உகந்த நாள். இதில் எல்லா பேருமே விரதம் விட்டீங்களா? பொம்பளை ஊரா விரதம் விட்டுருப்பிய. நீங்கள் தான் தமிழச்சி உண்மையிலேயே. இருடா பிறகு தனி பயமேனே. நான் சொல்லும்போது தட்டு, நீ ஏன் முந்திர? நீ ஆடியன்ஸாக பெட்டிக்காரனா? ஒரு பெட்டிக்காரன் எப்படி உட்காந்துருக்குன்றது உனக்கு தெரியுதா? நல்ல சிப்பாவை போட்டு பட்டையை அடித்து அப்படி உட்காந்துருக்க. நீ என்னடா விறகு மூட்டம் போடுற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க, லோடு மேன் மாதிரி. அதிக சீமக்கரை உள்ள மாவட்டம் எந்த மாவட்டம் தெரியுமா? ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை மாவட்டம் தான். இந்த சீமக்கருவனால தான் இன்னைக்கு வந்து விவசாயம் தண்ணியே இல்லாமல் அழியுது. இதுக்கெல்லாம் கை தட்டக்கூடாது, விறகுக்கெல்லாம் கை தட்டக்கூடாது. இன்னைக்கு வந்து சிலிண்டருக்கு பதிலாக விறகு வச்சிருக்க ஆளு கோடீஸ்வரன்ப்பா. அதே மாதிரி ஆடு மாடு மேய்ப்பது புனிதமான தொழில். யார்கிட்டையும் கை கட்டி நிற்க தேவையில்லை. நான் சின்ன வயசில் ஆடு மாடு மேய்ச்சேன். ஆமாப்பா, நான் என்ன படிச்சுக்கிட்ட நாடத்துக்கு வந்தேன், ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன்டா. இது பெருமைடா. யார்கிட்டையும் போய் நம்ம கை கட்டி நிற்க தேவையில்லடா. அந்த வாயிலா ஜீவன் நம்மளை காப்பாற்றி போகிறோம்டா. அப்படி போடு, இவன் சினைக்கு திறான்டா.
பிள்ளைய அத்துட்டானடா ஒரே டைலாக்ல. அப்படி செம்புரியாடு கெடாமத்தி எங்கள் ஐயா வந்து அத்தனை பிள்ளை பார்த்தார். ஸோ வெரி வெரி டேஞ்சர். அந்த காலத்தில் அவன் நீக்குறக்காரன் இருந்திருக்கேன். 13 உள்ளப்பா செகுல அந்து போவேன். எவ்வளோ பெரிய மனுஷனை போய் உண்டியில் காசு ஓட சொல்கிறேன். பெற்றது 13 பிள்ளை. அதில் எங்கள் அப்பத்தா கருப்பை கலைச்சது மட்டும் 17. எவ்வளவா? ஏன் போய் நிறுத்து பார்த்துட்டு வா, செத்து போச்சு அது. அத்தனை பிள்ளையை பெத்தாலும் அன்ற காலத்திலே வழக்க தெம்புருந்துச்சு. ஏன் ஆதாரங்கள் அப்படி. இப்போ பிள்ளை தவந்தவனே பூரா குட்டை பிஸ்கட்டை பிணைஞ்சி வச்சுக்கிட்டு ஊட்டி விடுறேன். அப்போ பூராமே ஆள் அந்தந்தண்டியாக இருப்பேன். ஆத்தாக்கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருப்பேன். முரட்டாளாக இருப்பேன். அம்மாண்டுவேன். அம்மாவே சாச்சு கொண்டு விடுவாங்க தாய். உலகத்திலேயே கலப்படம் இல்லாத ஒரே ஒரு பொருள் நம்மளை வளர்த்த பொருள்னா பெற்ற தாயினுடைய தாய்ப்பால் தான். கைதட்டக்கூடாது, தப்பு அது. அப்போ மச்சேன் இப்போத்தான் பொண்டாட்டி ஆரோக்கிய பாலை கலந்து 2.5 லிட்டர் பவுண்டா கேனில் குலுக்கி விட்டு மயன் வாயில் வச்சிருது. அவன் கேனை சுவையிறேன், இவன் கேனையே சுவையிறேன். இது ஆரோக்கியமா? பெரியவங்க இருக்க வரைக்கும் அவங்களுடைய அருமை தெரியாது. இந்த விழாவை நடத்தக்கூடிய பெரியவர்கள் தான் நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனா வணங்குறேன். எவ்வளோ சிரமம் தெரியுமா? இதில் நாளைக்கு கூட்டம் போட்டோம்னா பாரு, கும்பிட்டு போய் எந்திரிச்சு இந்த டீ செலவு எப்படி வந்துச்சுன்னுவேன். உண்மையா இல்லையா? எவ்வளோ கஷ்டம். பெரிய ஆள் மாதிரி இருந்தாங்க அந்த காலத்தில். அப்படி ஒரு இடத்துல ஒரு 4 பேர் சாராயத்தை குடிச்சு சண்டை போடுறான்னா அங்கேருந்து ஒரு பெருசு வருவார் பாவம், நரைச்ச மீசையோட. அவன் யாராங்கண்ண, யாரா புனிச்சாமேனாடா, காலையில் போ நொப்பிட்டு வர்றேன், என்ன சண்டை இருக்குது மயிர்மேனே போடா. சரி இல்லைங்கய்யா, இப்போ பேச முடியாது. அதே ஆளை அப்போ வர சொல்லு, 2 வயலில் பீர் சாப்பிட்டு இருக்கும்போது வர சொல்லு, சண்டை போட்டு இருக்கும்போது அது யாரா அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க, கையில் இறக்க மாட்டாங்க. இந்த ஆளை நோக்கியே வருவேன். என்ன சொன்னேன்? இல்லை யாரான்னு சொன்னேன். எதுக்குடா நீ சொல்கிற யாரான்னு? இல்லை யாரான்னு எதுக்கு சொல்கிற நீ? இல்லை என் தம்பி மையன் நினச்சி பேச. இல்லை இல்லை போடான்னு எப்படி சொல்லலாம்? நீ அடித்து பார்ப்போமா? சண்டைக்கு வர்றியா? வா. நான் பெரிய மனுஷன் 10 மணிக்கு என்னடா வேலை உனக்கு? நடக்குதா இல்லையா? ஏன் இவளை விடு. காவல்துறைக்கு பயப்படாத ஆள்லாம் இருக்கீங்களா? காவல்துறை அதிகாரி ஐயா நம்மளுக்கு நண்பர்கள். அவருடைய பணியை அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பரம்பக்குடி எல்லாம் இந்த உலகத்திலேயே 2வது இடம் யாருன்னா தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள். அந்த காவல்துறைக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பது ஊர்காவல்படை. அதில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆள் தான் என் தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். செவ்வண்ண செய்து வந்த உனக்க. 2வது முருகனும் ஓம்காடு தான். எல்லாருமே ஓம்காடு தான். ஏன்னா நாட்டை பாதுகாப்பது காவல்துறை, வீட்டை பாதுகாக்க கூட தமிழர் கூட காவல்துறை தான்டா. போதும்டா ஐயா. இப்போ எல்லாருமே ஏய் தம்பி மாதிரி கிடையாதுடா. கூப்பிட்டு பேரம் பேசலாம். ஏன் இந்த மெடிக்கலுக்கு வந்தோம்யா, எது ஹெல்மெட்டு போடாமல் மெடிக்கலுக்கு வந்தோம்யா, 70 ரூபா தான் இருக்குது. ஏய் சரி 70 ரூபாய்க்கு ஒரு ஃபைனை போட்டு கொடுங்க போயிடும். இப்போ கிடையாது. நீ பாட்டுக்கு போகலாம், மிஷினு தான் கடக்கு. TN 47 கிரிச் 2000. வண்டியை விற்கும் போதே உனக்கு உசுரே போகும். வண்டி எவ்வளோ? 48 ரூபாய் நான் கொடுக்கலாம்ண்ணே. செல்லில் ஃபைன் எவ்வளோன்னு பாருங்கள், 57 ரூபா இருக்குண்ணே. சரி வண்டியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்கண்ணே, போயிட்டு வரேன் அப்படின்னு. அது மாதிரி நடந்திருக்கா? தலைக்கவசம் வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டால் என் தமிழன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இதை நான் சொல்கிறேன், யார் கேட்குறீங்க? பூரா விளையாட்டு போக்கில் இருக்க பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். அதான் 4:30க்கெல்லாம் எந்திரி. என்னத்தை நீ எந்திரிச்சு போல வச்சு? ஏன்னா நீ சீரியல் பார்ப்பேல, அதை பார்த்தா தானே மாதம் 3 லட்சம் ஏறுது. ஆடு ஒருக்கா ஆட்டே காணாமடா. சீரியல் பார்க்குறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது பொழுதுபோக்குத்தான் எதுவுமே. ஆனால் கட்டின கணவரையும் உங்கள் பிள்ளைகளை மட்டும் சரியாக பாதுகாக்க வேண்டும். 4:30க்கெல்லாம் எந்திரிக்கும் எங்கள் அப்பத்தா. எந்திரிச்சு கள்ளிச்சேரி கம்மாயில் போய் தவுண்டு அடிக்கும்பா. பாவாடையெல்லாம் முட்டையாக தெரியும், தவுண்டி அடிக்கும். கண்டாளி மக திருந்த மாட்டாவ.
தவுண்டு அடிக்கும்போது பார்த்தா பாவாடைக்கு நேரம் ஒரு ஆள் முங்கி வந்துச்சு போவேன் எங்கள் ஐயா கட்லா மீன் பிடிக்கிற மாதிரி அப்படி போயிட்டு அதில் தவுண்டி அடித்து எங்கள் அப்பத்தா 1/2 கிலோ மஞ்சள் பூசும் மானாமர சந்தையில் மட்டும் எங்கள் ஐயா மஞ்சள் கிழங்கு மட்டும் 12 கிலோ வாங்குவார் அரைச்சி பூசி எங்கள் ஐயா அப்படியே கிடையில படுத்து கிடப்பார் எங்கள் அப்பத்தா போய் காலை தொட்டு கும்பிடும் உழைச்சி உழைச்சி இப்படி படுத்து கிடக்குறியே என்னைய சினையாக்க பிறந்தவனே என்னைய துணையாக்க பிறந்தவனே அப்படி இப்போ நமக்கெல்லாம் வந்து அந்த உணர்வு வர்றது வந்து படம் செல்லில் அப்போ பூராமே ஆடுத வருது மாடுத வருது பார்த்தா அதே அவனங்களை பிட்டு படம் அதை பார்த்துட்டு வந்து இங்கிட்டு தவிர அப்போ அந்த அதெல்லாம் பழைய வண்டி எங்க வாரு காலத்தால் இழுச்சு வைக்கிறியா என்ன அகத்துறிய கிளச்சி விடுறிய கபலிங்க ஓசலன்ட்டு தொண்டர் கண்ணதாசை இப்படி சிரிப்பான்னு தெரியல அவன் நான் சிரிக்கிறேன் கருத்துக்கள் சொல்லி கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை அதனால இந்த மாதிரி நம்ம கிளம்பிடுறது கட்டின கணவன் தான் நமக்கெல்லாம் கடைசி வரைக்கும் தாய் தகப்பேன் இந்த ஆண்களை சொல்கிறேன் இன்றைக்கி ஆண்களை பூரா பாரு எந்த மூஞ்சிலையாவது செழிப்பு தெரியுதா பூரா தேன்றாட்டை எடுத்து கொலைவு கொட்டினது மாதிரி இங்கே வாரு பூரா கண்ணன் கரேண்டு பொம்பளையால் பாரு பேரலவலி ஐப்ரோ பூரா மேக்கப் போட்டுக்கிட்டு இருட்டில் உனக்கு என்ன வேலை இருட்டுக்கு எதுக்கு பேரலவலி மசுரை சைட் பண்ணுறதுக்கு 7000 வாங்கிட்டு போகிறேன் அது ஆவரம் கொலையை தேய்ச்சா சைட் ஆகிட்டு போயிடுது புருவத்தை ரிமூவ் பண்ணுறாங்களாம் அதுக்கு 800 புருஷன்ட்ட சொல்கிறது கூகுள் பேயில் 1000 போட்டு விடுங்க ஏன் வேற என்ன மாதிரி புருவத்தை ரேசா மேலே ஏற்றணும் அவன் பிள்ளை ஏற்றிடுவேன் பொண்டாட்டி விஷயத்தில் நிறைய காசு அழிச்சாள்றான் நீதாயா தமிழே உனக்குத்தான் வீடு கட்ட நீ தான்டா டெய்வர் சிக்கனமாக வாழ தெரிய வேண்டும் ஒருத்தர் பெரிய 5 மாடி வீடு கட்டுறாருன்னா அவருடைய உழைப்பு அவர் கஷ்டப்பட்டது அவருக்கு தான் தெரியும் அதே மாதிரி நம்மளும் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உண்மையான தமிழன் படக்கூடாது படாமல் இருக்காங்களா படுறாங்களே நம்மளை பேசுகிறாங்களே நீ வீட்டிலே இருந்தேன்னா கஞ்சிக்கு இல்லாமல் செத்து போவோம் போராம நிறைந்த உலகத்திலே எதுக்கும் எதிர்த்து போட்டி ஓட்டு வாழ தெரிந்தவன் தான் இந்த உலகத்திலே அதிக நாள் வாழ முடியும் தெரிஞ்சுக்கங்க உண்மைடா இன்னைக்கு பூரா வெளிநாட்டில் பூரா தமிழனுக்கு ஏன் பயப்படுறேன் அவங்க வெட்டி போடுவாங்க குட்டி போடுறாங்க கிடையாது வெளிநாட்டாலாம் இன்றைக்கெல்லாம் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வெளிநாட்டு முதலாளி சிங்கப்பூரில் சொல்லியிருக்காரு விறுவிறுன்னு போய் மாரியத்தோவில் காசை வெட்டி போட்டிருக்கேன் அவர் விறுவிறுன்னு போய் 1 லட்சம் கொடுத்து நீ தமிழ்நாட்டுக்கு போயிரு அப்படின்னு அப்படி என்னன்னே பண்ணாரு நீ பொத்து ஏதோ புலவரில் சொல்கிறேன் காமெடி கெடுத்துக்கிட்டே இரு இவன் என்ன சாதாரணாலா படித்து சொல்கிறேன் வெடி ஓடும் போது பக்கத்தில் ஒரு பக்கெட்டு தண்ணி வச்சுக்கடா அதே மாதிரி பேண்ட் இல்லைன்னா கையில் அப்படி தார்பாச்சை கட்டிக்கடா ஓடும் போது திடீர்னு வெடி மேலே வட்டும்னு சொல்லி விடுறேன் பிறைத்தினி பயமே கேட்கல ஒரு புல்லை போய் சாப்பிட்ருக்கேன் ஆட்டு புல்லு கிடையாது தண்ணி மது ஒரு புல்லு சாப்பிட்ருக்கேன் முருகா சாப்பிட்டு போய் வெடி வச்சுருந்துருக்கேன் வெடி வைக்கும் போது என்ன பயணம் சொல்லாதே சிரிப்பானே சிரிக்கத்தான் சொல்கிறேன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண கெடுத்து விட்றாத நகைச்சுவே அது புது கைலி படபடன்னு இருந்திருக்கு நெஞ்சுக்கு தூக்கி கட்டிக்கிட்டு அணிகுண்டு பாக்கெட்டை போய் வச்சுருக்கேன் பாவம் ஒரு அணிகுண்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது மயம் பாவம் 5வது வடிக்கிறேன் அவன் பின்னாடி போய் அணிகுண்டு பாக்ஸை நீ வச்சுக்க அப்பா ஒன்றா வெடிப்பான் அடுத்த விட்டோட நம்ம வீட்டில் தான்டா குப்பை அதிகமாக இருக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க போய் குனிஞ்சு வச்சிருக்கேன் முண்டை மயம் பின்னாடி நின்றுவன் இவன் சட்டி போடலை சட்டி போடாமல் இருந்தால் பார்த்துக்கங்க ரொம்ப அது பெரிய கேவலம்தான் இவன் வைக்கும்போது இவன் மயம் சொல்லியிருக்கேன் ஏப்பா சரஸ்வதி பாக்கெட்டு ஒன்று இருக்குது நான் வைக்கப்பான்றேன் இவன் படக்குன்னு சரி கையில் வச்சிருப்பேன் போல் சின்ன பிள்ளை தானே அதில் வேணால் நீ கங்கை வச்சு விடு அப்படின்ட்டு இவன் குனியும் போது கரெக்டாக அதிலே வச்சு விட்டு தீபாவளிக்கு பூராமே வாய்க்காலுக்குள்ளே கடந்திருக்கேன் புதுக்கு மருந்தை போட்டுக்கிட்டு இது தேவையா வெடி எதில் போய் முடியும் தீக்காயம் வேமா 6 மாடா எவ்வளோ செலவு பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் உணருங்க ப்ரோ
அது எந்த இடத்துல? அடுத்த வருஷம் தொப்புள்ள தர சக்கரத்தை வச்சு விடு, சுற்றி மசுறு லாவி ஏறி வச்சேன். உடம்பு முட்டை தீபாவளிக்கு முடியலைன்னா கார்த்திகைக்கு அந்த கிளியாஞ்சட்டில் ஏற்றி விடு. வேற அரும்பார கம்பெனி மாதிரி வெடி வச்சதுக்கெல்லாம் சிரிக்கிறேன். ஏய் முத எல்லாரும் ஓட்டி பழன வண்டி என்ன வண்டி? ஏய் அது உங்க காலம்டா, எங்க காலத்துல நாங்க மொங்கு வண்டி. முத மொங்கு வண்டி. அந்த மொங்கு வண்டியில கூட விபத்து இருக்குப்பா. ஸ்பீடா ஓடுவாங்க, கம்பு குத்திட்டு ஆத்தாட்ட போய் அழுவேன், குத்தி பிடிச்சுன்னு விளக்க மாத்திட்டு அடி வாங்கி. அப்படிலாம் 90 கிட்ஸ். ஏன் டார்ச் லைட் அடிச்சு போச்சு கிளச்சி விடு, விடுறா தரத்தினை முடிச்சவைய. அப்படிலாம் விளையாண்டான். அப்போ வயசுக்கு வந்தவொடனே பல்லாங்குழி விளையாடுவாங்க. பொம்பளைய ஊர அந்த நொண்டி, சிப்பிங் கயிறு, பம்பரம், அதில் ஆம்பளைய ஊர இப்போ சீட்டு விளையாடும் போது பார்க்கணும். அந்த சீட்டு விளையாடும் போது அமைதியாக விளையாண்டு பார்த்துருக்கியா? பெரிய இது மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு செய்தி வீடி போஞ்சுக்கிட்டே இருக்கும். போட்டு சோக்கர்னு வாடா ஆடா அக்கம்மா எட்டுடா ரம்மிடா எல்லாமே சோக்கர்றான்ட்டுவே முண்டை. அவன் தான் 100க்கு 100 பாயிண்ட் வாங்குவேன். கண்ணதாசி அதில் ஒரு ஆள்றான். பொம்பளைய ஊராங்கிட்டு 100 நான் விளையில எங்கடி தாயா ஒரு 2 என்ன 2 மண்ணை நோண்டு உங்களை வச்சுக்கிட்டு நான் இன்னும் பண்ண முடியாது. போட ஒரு 12 தாயம் வாடி சக்காலத்தி. நான் முருகா மாரிமுத்து இருக்கால்லப்பா இருங்கடா. அப்போ 2 வயலு எனக்கு காரில் வரமுட்டாங்க. கதையை கேளு அண்ணே. காரில் வரம்னே அவன் எப்படித்தான் பேசுவேன். என்னண்ணே சரின்ட்டு வாங்கடான்ட்டேன். பாப்பாட்டி பசிக்கலாண்டே. இருடா பார்த்து விட்டு உன்னை பொழந்துருவாங்க. அவன் என் கம்பெனி ஆள் உன்னை ஏறி விட்டுருவேன். சரின்னு காரில் வந்தாங்க. 1 நாள் வந்தாங்க, 2 நாள் வந்தாங்க, 3ஆம் நாள் வரல. அங்கேருந்து அவங்க அப்பா ஃபோன் அடித்தார். நான் கேட்டேன், ஏன் 2 பேரும் வரல நாடகத்துக்குன்னேன். போங்கண்ணே அவங்க பொழைச்சதே மறு உழப்பு அப்படின்னு. ஏன் உடம்பு சரியில்லையான்னு? 2 பேர்த்துக்கு ஏசி ஒத்துக்கலண்ணே. கார் ஏசி ஒத்துக்கலையா? திருப்பி வந்தேன். என்னடா மாரிமுத்து எதுக்குடா வரல? ஏசி ஒத்துக்கலண்ணே, மேமூச்சு கீமூச்சு வாங்கிடுச்சு. மேமூச்சு கீமூச்சு வாங்கிடுச்சுன்ட்டியா? அப்படியே பேசுறீங்க. அப்படித்தான் பேசுவேன். அதே மாதிரி செல்ஃபி எடுக்க கூட்டமாக பயில நின்றவனே முறியன் எல்லாரும் நடிகரும் சாப்பிட போயிட்டாங்க. இவனை சொல்கிறேன், போய் சாட்டோட ஆளோட இருக்கணும்னே, நான் உங்களை பாதுகாப்பாக இருக்கமுனே அப்படின்ட்டேன். 4 பேர் அமுக்கணும்னே என்னை சொரணுண்ணே. என்னடான்னே, வயிறு வசிக்கிற மாதிரி இருக்குண்ணே, அள்ளி போட்டு வரவானே, போடாமுன்ட்டேன் அப்படின்ட்டேன். யதார்த்தமாக நடந்தது. ஏசி ஒத்துக்கலைன்னு முடியாமல் கிடக்காங்கப்பா. ஏன்னா அவங்க பாவம். நம்ம நரேன் பச்சானை பற்றி சொல்லுங்கண்ணே. நரேன் சார். ஆமாம், என் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் நரேன். நான் நாடகத்துக்கு கிளம்பும் போதே மஞ்சூருட்டு மாடு மாதிரி அந்த மைண்டில் தான் இருப்பேன். இவர் உடனே, சார் என்ன நரேன், அறந்தாங்கி பக்கம் ஒரு நாடகம் பேசணும்ல சார். ஆமாம், அதில் நல்ல லேடிஸாக கேட்குறாங்க, நான் என்ன செய்ய? மண்டி ஓடு. மண்டி போட்டு மச்சான் என்ன பண்ணுவார்? தாயம் போடுவார். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலையும் வந்து வாரம். இருமுடிய தலையும் வந்து வாரம். அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா நெய் தேங்காய் கொண்டு கட்டும் வாரம். நெய் தேங்காய் கொண்டு கட்டு வாரம். நெய் தேங்காய் கொண்டு கட்டும் வாரம். நாங்கள் நிம்மதியா வாழத்தானா போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா
மலை ராலி மலை விறகு மலை 5 மலை கொல்லி மலை ராலி மலை விறகு மலை 5 மலை கொல்லி மலை ஏ ராலி மலை ஏ விறகு மலை ஏ ஒத்த கடை மலை அந்த மலை அட இந்த மலை சபரிமலை சொந்த மலை பம்பா நதிக்கர ஓரா அந்த வட்டனத்து மன்னன் வந்த நேரம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பேஞ்சா அதான் அதான் கை தட்டலாம் நல்லாத்தான் தட்டினேன் ஏன் நிப்பாடிக்கிட்ட தட்டுங்க அப்பப்போ நீங்கள் கை தட்டினாத்தான் நடிகருக்கு ஊக்க மருந்து மருதமணி உள்ள குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு போய் ஆரஞ்சு வாங்கி கொடுத்து பார்த்து வரியா அவன் தன்னால் குளிர் தாங்காம நடுங்கிட்டு கிடக்கேன் அவனை போட்டுக்கிட்டு சித்திரவர்த்திக்கிட்டு இருக்க மருதமணி அண்ணன் வந்து என்னுடைய அண்ணே மூத்தவன் நான் என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் டான்ஸை மட்டும்தான் அவர் சந்திக்க வருவார் இதுதான் உண்மை அதான் நீங்கள் வாட்டுக்கு மருதமணின்னா நீ எந்திரிச்சு போப்பா நானே யோசிச்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்க அண்ணா விஜய் டிவியா எபிசோடு அதில் ஊட அந்த பூசணிக்காய் மண்டை வேற பேசுகிறேன் ஒன்று சொன்னால் விட மாட்டேன் அதை பாருன்னே இதை பாருன்னேன்றேன் என்னண்ணே உட்காந்து பேசிட்டு வர்ற புதன்கிழமை ஆரம்பமா எல்லாரும் வாங்க ஏன்னு இதெல்லாம் சொல்கிறேன்னா என்ன பண்ண காத்து ஓம் பிள்ளை நீ தான் பொறுக்கணும் கருப்பா வரும்போதே வெள்ளலி குறுக்க வச்சு வண்டியை திருப்பி இருக்கணும் ஐயப்பன் முருகன் எதுல போய் முடியுதுன்னு பார்க்கிறேன் 18ஆம் படி பெரிய கருப்பு விநாயகர் என்ன ஒரு தடவை ஏலாம் கேட்கலாம் கேட்கிறவ கேட்கலாம் முருகன் பாண்டிமுனி கருப்பன் மூடு எல்லாரும் நான் பார்ப்பனா நீங்க பார்ப்பனா இருங்கப்பா கருமலையா என் தம்பி பெரியசாமி உண்மையிலேயே அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் நான் கட்டி கொடுத்த ஒரு 4 வீட்டுக்கு பொருட்கள் மட்டும் வாங்கி கொடுத்தால் வேலை கூலி எது வேணாம் என்று வந்தானே சீட்டு போட என் தம்பி பெரியசாமி வாழ்த்துக்கள் பெரியசாமி மென்மேலும் நீ வளரணும் அடுத்த வருஷம் நான் வரும்போது நீ ஆடி காரில் போகணும் நான் தெருவில் தெரியணும் அப்போ ஏற்றுவியாக்க ஓடா அப்படின்னு தள்ளி விட்டுருவேன் ஓம் சக்தி ஏன்னா அதை நான் தான் சொன்னேன் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து நாங்கள் பரம்பரை கோடாங்க இந்துக்கள் கலாச்சாரத்தை நான் கலாச்சாரத்தை நான் வந்து தவறாக பேசலை தவறாக கொண்டு போகாதுன்னு நான் சுட்டி காட்டுறேன் ஓம் சக்தி பராசக்தி எதுக்கு தான் மாலை ஓடுறிய மேடம் பேசுங்க மேடம் இப்போ இருக்கிறீங்க அதில் குத்தாட்டம் போடுறீங்க ஓம் சக்தி பராசக்தி அப்படின்று வாழ்க்கையிலே மன கஷ்டமும் பண கஷ்டமும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் அண்ணே எக்க வேணாம் ஒவ்வொருத்தரும் மாலை ஓடுறீங்க ஓம் சக்தி ஐயப்பன் முருகன் எல்லா ஜாமிக்கு சிந்தலக்கரை மடப்புறம் காளி அழகர் கோயில் சித்திரத்தில்லாவுக்கு எல்லாரும் விரதம் இருப்போம்ல எல்லாத்துக்கும் ஏன் போடுறான் நம்ம நல்லா இருக்கணும் 4 பேரை போல நம்ம குடும்பம் வாழணும் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் ஆடு மாடுலாம் இன்னும் பெருகணும் விவசாயம் நல்லா விளையணும் இதுக்காகத்தான் மாலை ஓடுறான் அங்கே மாலை ஓடுற ஆள் ஒரு மனதோடு ஆத்தா ஓம் சக்தி எல்லாத்தையும் நீ தான் சுமக்கணும் முடி உன்னை நம்பித்தானே விரதம் இருந்து வாரேன் உன் ஆலயத்துக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டே போனால் நீ கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஆத்தா இங்கே வந்துடும் உன் வீட்டுக்கு நீ அப்படியா டிரைவர் பாவம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு பிள்ளையெல்லாம் சொல்லி விடுது அப்பா கோச்சுக்கு போகிறேன் ஓம் சக்தி கோயிலுக்கு வண்டி ஓட்ட போகிறேப்பா போகும்போது சேஜிபி வாங்கிட்டு வாப்பா வீட்டுக்காரம்மா வரும்போது அங்கே இது ஃபேமஸாக ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க சொன்னோடனே டிரைவர் அந்த மூடிலேயே பாவம் ஓட்டுநர் பூராமே யாருன்னா 18ஆம் படி கருப்பேந்தேன் நம்மளை பாதுகாக்கிறது ஓட்டுநர் சும்மா கிடையாது அந்த ஓட்டுநர் நல்லா கவனிச்சு பாருங்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு சுப காரியங்களுக்கு நீங்கள் போனாலும் அந்த வண்டியை 4 வீல்லையும் 4 எலும்புச்சம்பளத்தை வச்சு சூட எரிஞ்சு அமர்ந்தவனே வண்டி எடுப்பாங்க அவர் எவ்வளோ பக்தியோடு இருக்கார்
இவங்க எத்தனையோ பேர் குடும்பத்தோடு வர்றாங்க. இவங்களை நல்லபடியாக கொண்டு வந்து இறக்க அந்த மோட்டார் தெய்வமேன்னு கும்பிட்டு அந்த டிரைவர் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போகும்போது பாட்டு பாடுறார். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. எங்கே? பெரும்பச்சேரிலேருந்து அந்த ரோட்டு வரைக்கும் பரம்புக்குடி வண்டி போயிடுச்சு. 2வது பாட்டு சாமி பாட்டு தான். 3வது பாட்டு போடும்போது ஒரு மேடம் போவாங்க, அவங்க தான் தலைவி. டிரைவர் அவர் உடனே என்னக்கா இந்த சாங்கு வேஸ்ட், நோ மண்டை காயுது, நங்கு நங்குன்னு குத்துற மாதிரி எதா இருக்கா? குத்துமாட்ட அழுமா டோலுமா அது வேணாம், கட்டிப்பிடிடா அது போட்டு நல்லா இருக்கும். அவன் போட்டு விட்டுறான், கட்டி பிடிடா. அவனுக்கு முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி அந்த பொம்பளைய சங்கு சாக்கு சாக்கு சாக்கு. அந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடித்தேன், கண்டுபிடித்தேன், அந்த இடத்தில் கண்டுபிடித்தேன். அவன் நினைப்பேன் நம்மளே பொண்டாட்டி வழியை வந்துட்டு அந்த முண்டையை நம்மளை சாச்சிருவாளுன்ட்டு. கீர்ராடு எது அபேராடு எதுன்னு தெரியாம ஐயா ஓட்டுநர் கவனம் சிதறி விடும். இது சிரிப்பு கல்ல. ஓட்டுநர் சைடு கண்ணாடியை மேலே பார்ப்பார். பார்க்கும்போது நீங்கள் ஆடும்போது ரோட்டில் திடீர்னு பயல ஊற இப்போ கிருத்திரமாக வண்டி ஓட்டுறேன், வெளியே இருந்துக்கிட்டு இருங்க விருட்டுன்னு வந்து அடிச்சு குண்டிகளமாக செத்து போயிடுறேன். கவனத்தை சிதறக்கூடாது. நான் தான் சொன்னேன் இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லி 1 வாரம் ஆகலை அந்தந்தண்டி பாச கவுத்தி விட்டு. சரி அதுதான் பரவாயில்லைன்னா நீங்கள் கருது வண்டி அறுக்கிற ஆளுக்கு அந்தந்தண்டி சத்தம் எதுக்கு? அந்த வயக்காட்டுக்காரு தான் உனக்கு அறுத்ததுக்கு அப்புறம் மணிக்கு காசு கொடுப்பாரு. அவனை கொண்டு விட்டா மஜிரா கிடைக்கும். இவன் பாட்டு போடுறேன் மேலே பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லி வா. இந்த வயக்காட்டுக்காரன் போய் சுத்துக்கிறது அறுத்தவன் பின்னாடி அவனை ஏற்றி அறுத்துட்டு ஆடி அடங்கும் வாழ்க்கை. எப்ப எக்கோ போடாத. அதனால என்ன சொல்றேன்னா கருது வண்டி ஓட்டுற அன்பு உறவுகளே, ஏன்னா எல்லாமே தொழில் புனிதமானது. சத்தத்தை குறைத்தி வைங்க. உங்கள் கவனத்தை முன்னாடி கருதறுத்தாலும் பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டாருங்க. இதான் உண்மை. நடந்த சம்பவம்னே சூடு அடித்தது தங்கம். நான் சின்னால் அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் புனைய பத்துவோம் மாட்டில். ஐயோ எங்கள் ஐயாலாம் தாருக்க மட்டும் அடிப்பேன் கண்டாலுமே. சாணி ஓட்டுரும் ஒன்று அப்படி பிடிப்பேன். இங்கிட்டு ஒரு மாடு கழிஞ்சிடும். என்னை சொல்லுறோம் அப்போ நக்கிறவளே பொர்றா அப்படின்றாரு. நான் எதனா பிடிக்க அப்படித்தான் ஒரு மாட்டுக்கு முன்னாடி இப்படி சாணியை பிடிக்க போதில் உள்ளே பிடிச்சிட்டேன். ஒரே எத்து 2 நாள் பள்ளிக்கூட போலையில் ஆப்பி படுத்துட்டு. அப்போ மாடு உதஞ்சு பிடிச்சானே வேற. நீ வேலை மயிர பாரா உதஞ்சு பிடிச்சுன்னு சொல்லிட்டேன்ல, மறுபடியும் கிளச்சி விடுற. அப்போ இது நடந்த கதைங்கயா. நான் எல்லா யூடியூப்லேயும் தானே போகுது. உண்மை சம்பவம் கனி. திருச்சுழி பக்கத்தில் ஒரு ஊரில் நடந்த சம்பவம். டிராக்டர் சூடடிக்க வரணும் புறாத்தையும் அப்படியே உழம்பி போட்டிருக்காங்க பெருசாக. டிராக்டர் வரணும் வேறு ஊருக்கு சூடடிக்க போயிட்டேன். இவங்க 3 மணிக்கு பைக்கில் போன ஆளுங்க குளிர் அதிகமாக இருந்திருக்கு. போர்வை எடுத்துகிட்டு போகல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மண்ணொலி பாம்பு மாதிரி அந்த சூடடிக்க உதவம் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்குள்ளே உடம்பை விட்டு பூராமே அந்த கருதை மேலே ஓட்டுக்கிட்டு படுத்துட்டாங்க. இவன் 5:30க்கு வந்தவன் விடியலை மேலே ஏற்றிட்டான். ஏற்றி சூடை அடிச்சிருக்கான். 5 பேர் உள்ளே கிடந்தது முண்டை கவனிக்கலை. சூடை அடித்து இங்கிட்டு திரும்புறேன் கொட்டடிச்சிட்டாங்க. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தேசப்பிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நல்வாக்கு நீ ஊரையா நான் கலாம் அவர்களை பார்த்து வரேன். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யணியே
ஐயா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவராம் கலாம் அவர்கள். அவர் சாதித்தது இனிமேல் ஒரு மனிதர் அதை சாதனையை முறியடிக்க முடியுமா? முடியாது. அப்படி பெருமை சேர்த்தவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கனகே விண்ணார் தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார். தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி மாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். அட பரம்பக்கூடி அட தாண்டி போனா சத்திரக்கூடி ஒரு டோல் கட்டா தம்பி தூக்கிருச்சு. என் நேரா போனா 4 ரோடு வலது பக்கம் ஏ ராமநாடு அங்கே போக வேணாம். என் நேரா போனா ஏ பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு. அட இடது பக்கம் அட பேய்க்கரும்பா அங்கே படுத்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இதாயா தமிழே, இதேன் தமிழ். நம்ம ஒன்று ஒன்றா ஜாதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம கிராமத்திலே எல்லாரும் நினச்சி பாருங்களேன், இதெல்லாம் நடந்திருக்கான். என்ன நடந்திருக்கும்னா, ஒரு ஆள் ஒரு கெட்ட வளத்தை விடுறதுக்கு இன்னும் ஒன்று தொடணும். என்ன மச்சான் இப்போ சரக்கு அடிக்கிறது இல்லை? இல்லை மச்சான், உங்கள் தங்கச்சி என்னை கேட்காத ஏழை கேட்குறா, இப்போ விட்டுட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு பூலிப்பு மட்டும் ஒரு 5 பாக்கெட் போட்டுக்கிடுவேன். கணேஷ் போல கிடையாது, பூலிப்பு. அதான் விஸ்பர் சி அந்த இது பஞ்சு மாதிரி இருக்க மாட்டா, அதான்டா அதை போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் சொல்லுவேன், இது புகைச்சலாக இருக்குது, இப்போ ஒரு கட்டு செய்தி வீடி மட்டும் இழுத்துக்கிடுவேன். அப்போ அதையும் சொல்லுவேன். 4 மாதம் கழிச்சேன், அதையும் விட்டுட்டேன். இப்போ மூக்கு பொடி போட்டுக்கிறது. அதுவும் மூக்கு அடைச்சிக்கிட்டு பேச முடியல. இப்போ என்ன பண்ணுறது, வெத்தலை போட்டுக்கிறது. அப்போ இப்போ வெத்தலை விட்டுட்டியே, அது பல்லு கரையாக இருக்கணும், தங்கச்சி விளக்க மாற்றி அடித்தா விட்டுட்டேன். ஆனால் ஒரு கெட்ட வழக்கத்தை மறப்பதற்கு ஒன்றை நம்ம தொடங்க வேண்டும். இன்னும் சில பேர் அகராதிக்க ஏதாவது ஒன்று சொல்லு, திருப்பி சொல்லாட்டா உனக்கு தூக்கம் வராது. எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கான் முருகன், தெரியுமில்ல அவனை. நான் சொன்னேன், டேய் காரியாவட்டியில் ஒருத்தர் 2 கிலோ சேவாப்பா, அந்தந்தண்டி கால் இந்தந்தண்டி அப்படின்ட்டேன். அவன் உடனே எப்பா மானாமதில் அங்கே சித்தப்பா வச்சுருக்காரப்பா 8 கிலோவில் சேவை, காலை விரிச்சா இந்த கைத்தண்டி இருக்குப்பா. அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், ஏப்பா விருதுநகர் போயிட்டு வரேன், பைக்கில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்காண்டா, ஏப்பா அங்கே வீரசோளத்துக்கு அங்கிட்டு 7 பேர் செத்து போனாங்கப்பா. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த கடையில் பார்த்தா புரோட்டாவுக்கு சால்னா, எப்பா மதுரை முனியாண்டு விளாசுப்பா, சால்னா வைக்கும் போதே எச்சு வரும்ப்பா. எதுவுமே 8 டயரில் ஒரு வண்டின்ட்டு, எப்பா 80 டயரில் அங்கே வச்சுருக்காங்கப்பா. இப்படி பேசிக்கிட்டே இருந்த விளக்குப்பா. பள்ளிக்கூடம், அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் அடி வாங்கினவங்கெல்லாம் யார் யார் கைதுக்குங்க? நான் வாங்கியிருக்கேன். எல்லாருமே கம்பு ஒடிஞ்சாலும் வாத்தியார் திருப்பி ஒரு கம்பை வெட்டிட்டு வர சொல்லி பேலன்ஸ் அடித்தாத்தே அந்த ஆள் தூக்கம் வரும். சட்டார்னு என்னையெல்லாம் ஒரு நாள் 60 அடி அடித்தார். எதுக்கு சார் என்னை அடிச்சிய? பொண்டாட்டி இட்லிக்கு பொடி வைக்கலையா? அந்த வெறுப்பில் என்னைய அப்படிலாம் அடி வாங்கியிருக்கேன். அந்த அடி வாங்கினால தான் இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நாடக நடிகராக உங்கள் மத்தியில் நிற்கிறேன். வெரி குட். இதுவரை சொல்றியே, என்னையெல்லாம் என் சொந்த வந்தோம் எல்லாருமே என்ன, எங்கள் அம்மா வேறு முத்துவள்ளி, எங்கள் அப்பா வேறு கண்ணே. அப்போ போய் கேவலமாக பேசுவாங்க என்னையே. எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் 21 வருஷம் ஆச்சு நாடக உலகத்துக்கு. சின்ன வயசுலேயே நாடக உலகத்துக்கு வந்தேன். அப்போ யூடியூப் கிடையாது. அப்போயும் 30 நாள் நாடகம் ஆடணும். இன்னைக்கு அதை அன்னைக்கு கேவலமாக பேசினாங்க தம்பி. ஏன் முத்துவள்ளி எங்கள் அம்மாட்ட, இது என்ன ஒரு தொழில், இது கூத்தாடி தொழில், இதை போய் உன் பிள்ளைய போய் அளவு விட்ட பயில போய் இதில் விடுற, சி இது என்ன அப்படின்னுச்சு. இன்னைக்கு இந்த கூத்தாடியை என்னைக்காவது நேரில் பார்க்க முடியுமான்னு இயங்குது. அதே உண்மை. எந்த தொழிலுமே லேசு கிடையாதுங்கய்யா.
கொத்தனார் முதற்கண்டு எத்தனை வீட்டுகளில் கஷ்டப்பட்டு கட்டி நமக்காக விளக்கேற்றி வைக்கக்கூடிய கொத்தனார் தொழிலும் புனிதமானது. அதே மாதிரி எல்லா தொழிலுமே புனிதமானது தான். நீங்கள் பார்க்குற வேலை அத்தனை வேலையுமே புனிதமானது. எல்லாரும் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நோட்டீஸை படிக்கிறேன். ஏன்னா எங்கள் மச்சான் கார்த்தி மச்சான் எங்க மச்சான் உண்மையிலே மச்சானுடைய வலியுறுத்தல் தான். அவர் சொன்னார், நீங்கள் சாமியை இறக்கி புரிய மச்சான், அது ஒன்றும் கிடையாது, கருப்பேன் தத்துரமாக ஆடணும்ட்டார். அதுக்காக கருப்பன்லாம் உள்ளே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அதனால் ஆடுற ஒம்பளை சாமி வரத்தையும் செய்யும். வீட்டு பீரோல் சாவி இருமலுக்கு விக்ஸ் மிட்டாய் வச்சுருப்பேன், முந்தானியில் முடிஞ்சு அதெல்லாம் எடுத்து டச்சு செல்லாம் எடுத்துட்டு ஆம்பளை ஆளுகள்லாம் செய்தி விடி கணேஷ் போயில டவுசரு நல்லா இறுக்கி போட்டுக்கிட்டு ஆடுங்க. அப்புறம் நான் ஆடி போட்டு என் செல்லை காணா, என் பீரோல் சாவியை காணா, என் மூக்குத்தியை காணான்னு வரக்கூடாது. நான் வந்து இங்கே கிரைம் போலீஸுக்கு வரல, சரியா? ட்ரௌசரில் ஓட்டை இருந்தால் என்னென்ன பண்ணுறது? லைட் அடிச்சுக்கிட்டு கவக்கம்பை முட்டும். என்ன கரத்திலும் பொன்னரவள கொடியே, அப்போ கொஞ்சம் சார்பு மரியாதை கொடியே. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் பெரும்பச்சிலை கிராமத்திலே மேலத்தெரு ஊரணி கரையிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ வேலுமுருகன் திருக்கோவில் 2ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் பெரும்பச்சேரி அன்பு கிராமத்தார்கள் முன்னிலையிலும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த என் சொந்த பந்தங்கள் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமர்ச்சியாக நடைபெறும். நடிப்பிச வேந்தன், நடிப்பிச மன்னன், பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது, அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி, எத்தனை பாட்டு என்ன பாட்டு கடனும் பாடக்கூடிய திறமை படைத்த ஒரு வீர தமிழச்சி என் தங்கச்சி வந்திருக்க. வள்ளி லேஜான வள்ளி கிடையாது, எம்ஏ. ஆத்தா பையன் இன்சில் எம்ஏ. ஏன்னா நீ இந்த சோக்கை கெடுத்து விட்டுருவேன் இழுத்து கண்டாலுமே. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே மண்டையில் மசரல் ஆட்டாலும் என் நண்பன் தான். நாரதர் வேஷம் போடுறவன் என் நண்பன். வேஷத்துக்கு தான் சாமி, அப்போ நான் மதிப்பு கொடுப்பேன். இப்போ என் நண்பனை சொல்லணும், இயற்கையிலேயே முடி இருந்தால் அதோடு வாழ கற்றுக்குங்க. முடி நடுறாங்க, எச்சியை தொட்டு ஒட்டுறாங்கன்னு போயிடாதீங்க. புண்ணு வச்சு மண்டை ஊரம் அவன் அப்படித்தேன். யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், கோழிப்பையை தடவிக்கிட்டு போ, கோழிப்பையும் குருண மருந்தையும் சேர்த்துக்கிட்டு கத்தால் எருக்களம்பாலை வச்சு குலைக்கிக்கிட்டு போடுங்கன்னு போட்டு முண்டை 7 நாளாக கடந்தேன். அப்போலாவில் சலமான சலமுள்ள பிதிக்கி அவனை. என் அன்பு நண்பன் வையாபுரி மண் கண்டெடுத்த குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசைமுரசு. இன்னைக்கு இந்த தைத்திருநாள் முருகனுடைய இந்த புனிதமான விழாவிலே அத்தனை மக்களும் பூவு மாலை புஷ்பம் எல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் வாங்கியது யார் என்றால் இவர்களை போன்ற கையில் தான். என் தம்பி மணிகண்டே புதுக்கோட்டை சாலை ஓரத்திலே சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய தாயினுடைய அரவணைப்போடு பூக்கட்டும் தொழில், புனிதமான தொழில் செய்து வந்தவன் இவன். 10 ஆண்டு காலமாக நடிகருடைய உறவுகளை நம்பி வாழ்ந்த இவன் நாடகம் கிடையாது. மாதத்துக்கு 3 நாடகம் 4 நாடகம் ஆடுவேன் அவன். இன்னைக்கு 30 நாள் ஆட வச்சது நான் கிடையாது, இந்த தமிழர்கள் தான். மறந்துடாதடா, மறந்தேன்னா மூத்திரத்தை குடி புத்தி வரட்டும் பாரு. உப்பு வைக்கும் உடனத்தை வய கைதட்டே தண்டி எருவு மாடாக இருந்துட்டு ஊரும்ல 30 நாள் நாடகம் ஆடிட்டு போன வருஷம் நான் கூட ஒன்றுமே செய்யலை. இப்போ 12 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கேன். இது சம்பாத்தியத்தில் வாங்கினியா இல்லை வேறு எதுவும் கஞ்சா ஓட்டுறியா என்ன இலவ போட பொழைச்சிக்க. நான் சொன்னேன், நான் தங்க சொன்னேன் தங்க, நாடக உலகம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு தொழிலுமே ஒரு ரவுண்டு தான்டா. நம்ம சொல்கிறோம்ல, ஒரு காலத்தில் பரம்பக்குடியில் பார்த்தா அவங்க கடை அவங்க வண்டி
கொடி கட்டி வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு பாரு. மூத்தவெல்லாம் சோத்துக்கு இல்லாமல் திடுறேன், இளையவன் அவ்வளோதான். அப்படி சொல்கிறோம்ல, ஒரு ரவுண்டு தான். அதில் சுதாரித்து பொழைச்சிக்க நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். இப்போ புதுக்கோட்டையில் ஒரு ஒம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன். இவன் ஏடிஎம் மிஷினையே நகர்த்தி கொண்டு போயிருக்கானே. இதை பார்த்துட்டு உன் பொண்டாட்டி உலக்கிட்டு அடிக்கணும். நீ தெருவில் தெரியும் நான் வரேன். என் அன்பு தம்பி நகைச்சுவைக்காக பேசுகிறான். அவன் வெகுலி. ஒன்று சொன்னால் கூட அங்கிட்டு போய் வண்டி ஓட்ட அழுதுட்டு வருவேன். வண்டி ஓட முடியாது, ஏன்னா சிமெண்ட் மூடை பெருசு. அதெல்லாம் உடச்சி மூடையை பிரட்டி உட்காரதுக்குள்ளே விட்ட விழுந்துடும். இந்த தங்கப்பாண்டி முருகனை நான் சிரிக்க வைக்கிறதுக்கு நான் படுற வாடு. அந்த ஆண்டவனே பகவானே ரஜன் சிரிங்கடா நல்லா. தம்பி இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். நம்ம லக்காங்கோடி தவிட தின்றுட்டு இருமுனது மாதிரி. என் தம்பி நல்ல ஜோக்கை ஒன்று ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாய்க்கில் விட்டு போட்டேன்ல, பொம்பளையாளுக்கு இப்போ குலவை கூட தெரியல. கேளு, பானை பொங்கிருச்சு. ஏய் மீனாட்சி நீ ஓடுறி, ஏ புஷ்பா நீ நல்லா போடு, ஏய் அந்த கீழாட்டிலேருந்து வாக்கப்பட்டு வந்தால அவளை கூப்பிடுங்கடி, குலவை உடனே எந்த முட்டைக்கும் தெரியல. கிளம்பிருச்சு வாயை வச்சுட்டு. ஓ எங்கள் கிளவியை கூட்டு வந்து போட சொல்லியிருக்கு. அது குலவை முத மாதிரி தம்மு கட்ட முடியலடி, ஏய் கைகிட்ட போடு ஓலான் இருக்கு. செட்டு பல்லு பானையில் விழுந்து பொங்கலை கொண்டு வெளியே ஊற்றுனாங்க. இதெல்லாம் தேவையா? எதில் விட்டேன்? ஏய் ஒளிப்பானை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசுகிறேன். ஜோக்கு அப்புறம் கெடுக்கிறேன். என் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் இவனுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இவனுக்கு ஒரு ரசிகன். ஏன்னா கலைஞன் வந்து கலைஞனை ரசித்தாதான் அவன் நடிகனை முன்னேற முடியும். நான் உன்னை ரசிக்கிறேன்டா, வாழ்த்துக்கள். இப்போ நீ பாடக்கூடிய இந்த பாட்டு என் சொந்த பந்தம் இங்கே இருக்கிறது பூரா என் சொந்த பந்தம் தான். தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ எம்கேருக்கு சொந்தம் தான், உனக்கும் சொந்தம் தான். நீ பாடுற பாட்டுக்கு தன்னை மறந்து அவங்க கைதட்டணும். அப்படி கைதட்டு வாங்கினீன்னா காலையில் 3500 தர்றேன். வாங்கிட்டு போய் பேக்கரியில் பிறக்கி திம்பியோ, உன் பொண்டாட்டிக்கு லவுக்கு எடுப்பியோ, உன் பிள்ளைக்கு கிழக்கு வாங்குவியோ எனக்கு தெரியாது, தர்றேன். அப்படி ஏய் பேசாமல் இருங்கடா தம்பி, மற்ற ஆள்கிட்ட மட்டும் என்ன பேசக்கூடாது. ஆமாம், நான் வந்து கிறித்துவம் முடிச்சவேன். நாடக உலகத்தில் லூசுனா நான் தான், இறக்கப்படுவேன். அதே மாதிரி எதிர்த்து பேசினா விட்டு போக மாட்டேன். தம்பி பேசாமல் இரு. எப்படா என்னத்தை திருத்த முடியல, எதிர்த்து பேசுறேன். நீ எனக்கு தம்பி தானடா. ஏ அம்மா சூர்யா, அம்மா அவர் போய் தானே தங்கம் வாங்கிட்டு வந்தார் இந்தியாவுக்கு. சூர்யா முகரையா பாரு, எதிர்த்து பேசுறேன். தம்பி அவங்க கைதட்டு வாங்கினீங்கன்னா என் மூஞ்சில புலி. அப்படி ஒரு வேளை கைதட்டலைன்னா இப்பயே இந்த 2 பேர்த்த கூப்பிட்டு பெட்டியை சிடுமாடை கூட்டிகிட்டு இப்படி கிழக்க விழுந்து போயிரு. போனேன்னா தொண்டையூர் பக்கத்தில் கண்ணதாசி ஒரு வரக்காப்பி போட்டு தருவேன். குடிச்சு விட்டு தொண்டையூர் பெட்டி கடையிலே உட்காந்து ஒரு டீ கடை திறப்பார். அங்கே அப்பம் போடு. அப்பம் போடும்போது உருட்டி போடு. உளுந்த வடை அப்படி தட்டி ஓட்ட போடணும், அதுவும் போட்டுருவேன். உளுந்த வடை தட்டும் போது ஈஸியாக இருக்கும், பருப்போட தட்டும் போது கஷ்டமாக இருக்கும். அப்படி கம்புக்கூட்டில் தட்டு. மசூர் வடைன்னு உன்னை அரசு பண்ணிட்டு நான் வந்து ஜாமீன் எடுக்கிறேன். சரிண்ணேன்ட்டேன். புதுக்கோட்டை டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். எங்கே உன் இனிய கானம்? ஹலோ ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முடிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்து போய் நீ கலகலன்னு சிரிச்சே.
கஷ்டப்பட்ட காலத்திலோ இனி கலகலன்னு சிரிச்சே கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்சே கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ கை திருநீராய் ஆனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா பொறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் ஏன்னா எல்லாருமே பெத்த தாய் தகப்ப மேலே பாசம் வச்சுருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. நம்ம ஒன்று செல்லும் போது நம்ம ஏதாவது எதிர்த்து பேசுவோம். ஆனால் மனதுக்குள்ளே எந்த மகனும் மகளும் தாய்க்கு துரோகம் செய்ய மாட்டேன், தகப்பனுக்கு துரோகம் செஞ்சதில்லை. அது வயசான காலத்தில் எப்பாய் நானே எங்கள் அப்பா சொல்லுவார், ராதா இதை பார்ப்பா, வேலை மதுரை பார்ப்பான்டுவேன். இதே உண்மையத்தையும் சொல்கிறேன். ஆனால் அப்பா அம்மா இருக்கு வரை அவளுடைய அருமை தெரியாது. மணிகண்டன் தகப்பனிடம் வளர்ந்ததை விட அம்மாவோட வளர்ந்ததுனால தான் கண்ணீர் சிந்துறேன். துண்டு ஆக மச்சேன் ஏசி ஒத்துக்கிறாரு எங்கள் மச்சேன் சாய் கார்த்திக் மச்சேன். மாடு ஓடிக்கிட்டே இருக்கு, மாடு பொடி விடும்னு பார்க்குறேன்.
எங்க மச்சான காணாமே ஜம்பந்தாரெல்லாம் எங்கப்பா 6 மணி கொண்டிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பெரும்பச்சேரி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒட்டி மகிழ்விக்கிறார்கள். கைதட்டுங்க கைதட்டுங்க உறவுகளை வங்கே எங்கே லாஸ்ட் பார் 2 மினிட். காளையா காளையர்களா? வாழை பிடிக்கக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, மாட்டு அடையாளத்தை பிடிக்கக்கூடாது. உனக்கு எதுக்கு துண்டு பாவம் யார் வத்தவில்லையோ. மிருதங்க சக்கரவர்த்தி நத்திந்து புகழ் எங்களது கோயில்பட்டி சந்திரன் அவருடைய உடன்பரப்பு செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துகிறார். பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய கலைஞர் அப்படின்னா உனக்கு செல்லுமுன்னே. உண்மையிலே எல்லா இசைக்கருவியும் மீட்டக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் எங்கள் அண்ணே ஏகே அருள் அவர்களுக்கு ஒரு கைதட்டை கொடுங்க. அப்போ தான் அந்த துண்டை ஏற்றுக்கிறோம்னு வண்டியில் வரும்போது பேசிட்டே வந்திருக்கேன். தாளம் அமைத்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட ஒரு கோயில் பூசாரி, புதுக்கோட்டை அருகாமலுள்ள பூவரசக்குடி ஐயனாறு காளியத்தா கருப்பே எல்லாத்துக்கும் பூஜாரினா என் அன்பு நண்பன் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எனது அருமை மைத்தினர் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கோரிக்கை. மச்சான் நான் உழுப்பும்போதே தெரிஞ்சிருக்கேன். என்னப்பா பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய பெரும்பச்சேரி வாழக்கூடிய என் அன்பு உறவுகள் சொந்தங்கள் அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. யூடியூப்பு அப்போ எல்லாத்துக்கும் போட்டுருணும். ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டமெல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்துக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அது காரணமே யூடியூப் சேனல் தான், மறுக்க மாட்டேன். முத நாடக உலகத்திலே யூடியூப்பு அப்படின்னு எடுத்து சூப்பர் சிங்கரில் சொலித்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கூட நிறையா நடித்திருக்கேன். அவர் கூட நானும் நடிச்சிருக்கேன். யார்? கோதமங்கலம் முத்துச்சிற்பி, பிக் பாஸ் தாமரை செல்வி, இவங்களையெல்லாம் அங்கு கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா முத மறக்க மாட்டேன், கடலாடி ஏகநாதர் கேபிள் உரிமையாளர் எங்கள் அண்ணே மூத்தவர் தட்சணாமூர்த்திக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவர் தான் என்னையுமே அதுக்கப்புறம் என் தம்பிகளை பூரா இங்கே இழுக்க வச்சவர் அவர் தான், மூத்தவர். ரொம்ப நன்றி அண்ணே. அதுக்கப்புறம் வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த நாடகக்கலையை என்னை பார்த்து ரசித்து ஒரு தம்பியாக வந்து சேர்ந்தவன் என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரிலிருந்து கடலாடி செல்லுகின்ற பாதையிலே இடது பக்கம் உள்ள கண்டிலான் கிராமத்திலே ஒரு காவல் படையில் பணிபுரியக்கூடிய என் அன்பு தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என்னுடைய தம்பி இளையவன் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தர் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் என்னுடைய தம்பி கனி, அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி ஆலடிவட்டி மகேஷ் உருவாக்கிய தேவர் மீடியா என் தம்பி மகேஷை சார்ந்த அத்தனை உறவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அண்ணே மொட்டச்சின்னு இருக்கேனே உதயம் ஸ்டுடியோ எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த 6 பேர்த்துக்கும் துண்டை கொடுக்கலாம். அப்பா யாராவது ஒரு ஆள் வந்து வாங்கிட்டு போங்க. ஐயா இவ்வளோ சொல்லி நீ மதிக்கலையே, இந்த கிறிஸ்துவங்களை விட்டு போதா? எங்கள் அண்ணே வருது. இதுதான் தட்சணாமூர்த்தி அண்ணே. முத யூடியூப் சேனலில் நாடக கலையை கொண்டு சென்றது இந்த மகான் தான். அதான் ஏகனார் கேபிள் டிவி உரிமையால் தட்சணாமூர்த்தி அண்ணே எங்கள் அண்ணன் தான். மச்சான் இதெல்லாம் தேவையில்லாதது ரெவடி மச்சான், பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். மச்சான் என்ன டிவி ஆப்ரேட்டரா? புதிய டிவியா இங்கே வாங்க மச்சான். குருக்கள் இந்த புனிதமான திருவிழாவிலே அற்புதமான முறையிலே ஓதுவார்கள். குருக்கள் இங்கே சிவாச்சாரியர்கள் பூசாரிகள் அத்தனையுமே சிறப்பாக செய்து வெளிநாடு வரைக்கும் செல்லக்கூடிய இந்த உறவுகளுக்கு பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். மச்சான் குருக்கள் ஜெயமூர்த்தி ஜெயமுருகன்
ஏதாவது சொல்லுங்க மச்சான். மொட்டனாக்கா பூரா மச்சாந்தேன். நல்லா விளையாடலாம், ஏறி அடிப்பேன், மடுவெல்லாம் பிடிப்பேன் அப்படி. இந்த டாட்டாசி இவர் தாயா உண்மையிலே டிரைவரு. குறைச்சி ஏற்றிட்டு போகிறாரு சிங்கம். சில பேர் 800 பேர்த்த ஏற்றிட்டு போய் நயினார் கோயில் மருதூர் அம்மன் கோயில் பூசாரி என் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடி பொத்தி மயில் வைக்கிறார். நயினார் கோயில் பெரிய ஒரு கோயிலுப்பா. இப்போ எதிர்த்து பேசினேன், இது எதில் முடிய போதோ. நான் கிளம்புறேன், நான் வரல, காசை கொடுங்க மச்சான். வைரேன் மச்சான், நோத்தம் பண்ணுவேன். இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்தால் 500 கொடுக்காம போகாது. அது ஏன் வந்தோம்னு தெரியாம போகுது. காசை தொலைச்சி போச்சா. கோயில் நிர்வாக கமிட்டி துறை அண்ணா அவர்கள் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக அழைக்கிறார்கள். எங்க வந்தாலுங்கடா என்னே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நிலா ராவ் இல்லை மச்சான், அப்படி போட்டிருக்கு மச்சான். வாங்க மச்சான், காசு பந்தயம் கட்டிக்கிறோம். இல்லை மச்சான், என்ன போட்டிருக்கு? இது தப்பு மச்சான். அது நீங்கள் வந்து தப்பு தான் மச்சான். என்னை அசிங்கப்படுத்துறீங்களோ சம்மதார் வந்து நீல்ராவ். அது என்ன வழக்கம் தாங்க பாட்டி? நான் எவ்வளோ படிப்பு, ஆறில் பாதியில் நின்றவன். வெரி குட் வெரி குட். தம்பி சூர்யா சும்மா அண்ணனை பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்றான். ரொம்பலாம் படிக்கல மச்சான், ஒரு எம்ஏ வரதான் படித்தேன். சரி மச்சான், எம்ஏ படிச்சுட்டு நகைக்கடை கூட உங்கள் தானே. அண்ணன் என்ன பண்ணுறிய? பாரத் ஆடியோஸ் உண்மையிலே அருமையான மை செட்டு. இதுதாயா உண்மையிலே தமிழுடைய ஒற்றுமை. பரம்பை பாரத் ஒளி ஒளி உரிமையாளர் நீல்ராவ். ஏப்பா இதுக்கெல்லாம் நேய், அது காசு கொடுக்காம போகாது. இன்னைக்கு என்னமோ அது வாட்டுக்கு போகுது. என்னை கண்டா கொடுக்காம போகாது எங்கள் அண்ணே மருதமணி. மதிப்புக்குரிய காவல்துறை என் அன்பு அதிகாரிகள், என் அன்பு நண்பர்கள், காவல்துறையை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வரும்போது லத்தியும் துப்பாக்கி லோடு பண்ணி கொண்டு வாங்கய்யா. ஒரு 2 பேர்த்த சுடணுமையா. என்னை எப்போ கேட்காத கேள்வி கிடைக்காது. இனி ஏன்டா அப்படி பண்ணுறிய? வேற மிலிட்ரிக்கு வாட்சது மாதிரி கிரிச்சுன்னு. ஐயா எங்க மச்சான் அதே வணக்கம். பூரா மச்சான் இருந்தா என்ன செய்வேன்? துப்பாக்கி கொண்டு வரல மச்சான். இங்கே வரம்புக்குள்ள இருக்கீங்களா? இளையாங்குடி சாராமா மச்சான்? உங்க பேரு போடல மச்சான், ஒரு கேஸை போட்டுருங்க. காவல்துறை அதிகாரி ஐயாவோடு பெரும் பங்கேற்கக்கூடிய என் அன்பு உறவுகள்லாம் பணியாற்றக்கூடிய ஊர்காவல் படை உள்ளங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவருடைய விரைவிலே ஊர்காவல் படையில் இருக்கக்கூடிய என் உறவுக்கெல்லாம் அரசு நிரந்தரமாக காவல்துறை பதவி வழங்க வேண்டும் என்பதை அந்த 18ஆம் படி என வேண்டுகிறேன். கடைசியில் என் சொந்தம் மேலப்படா அவரு. அவ்வளோதானே? எதில் விட்டேன்? வாயில. நன்றி. வெள்ளி செவ்வாய் வந்து வெறும் சுடுதண்ணியில் அதை சாப்பிடணும். ஈபி வயர்மேனு ஐயா இவங்க இழுத்து விட்டு போயிடுவாங்கய்யா. இந்த 4 பேர்த்த கிளப்புனாத்தே நம்ம நல்லா இருப்போம். ஏய் விடாதீடா. ஈபி ஐயோ சொல்லிவிட்டாங்க. நாளைக்கு வேற கொக்கியை போட்டு இது பண்ண முடியாது. நவீன் ஈபி வயர்மேன் நவீன். இன்னும் தலையாரியை கூப்பிடணும். நான் விட மாட்டேன். அப்புறம் தலையாரி கிளருக்கு தண்ணி ஓட்டு ஒரு ஆள்
டேங்கு 100 நான் அட்டை பதிகிற ஆள் நான் விடவே மாட்டேன். ஏய் ஏய் ஈபி வயர்மேன் இவர்தாம்மா கரண்டு வள்ளையின எருவாரம்மா நீங்க போஸ்ட் மர இறங்க பீஸ் கட்டிய புடிங்கிட்டியாப்பா அதுக்கு ஈபி வயர்மேன் இவர்தாம்மா பல குடும்பத்துக்கு விளக்கேத்துற புண்ணியம் அம்மா நீங்க வாழ்க வாழ்க 100 ஆண்டு வாழ்க. நீங்க எல்லாருமே ஏப்பா இங்க வாவே இவங்க உன்னை பாடா படுத்தி போடுவாங்க போலையே. ஏன்னா தன்னுடைய உயிரை பணைய வச்சு மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கும் கிராமத்தில் எப்பாய் பச்சை புள்ள அழுகுதுப்பா காத்தாடி ஓடலைன்னு சொல்லுவான். அந்த மலை ஈரத்தோடு போஸ்ட் மரம் ஏறுற உனக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சன்மானம் பத்தாது ஐயா. இப்போ ஏறி இறங்குறதுக்கு எவ்வளோ வாங்குற? 200 ரூபாயில் 100 தானே? அப்படி இருக்கும்போது லேசாக திரும்பி விட்டு வந்துட்டு மறுபடியும் ஏறு கொடுக்கலாம். என்ன 100 ரூபா கொடுக்குறீங்க செச்சுக்கங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா? நம்மளாம் கரண்ட்டை சொல்ல முடியுமா? உண்மை பனி சிறக்கட்டும். உனக்கு ஒரு சலிட்டு கொஞ்சம் தலங்க மச்சான். அவர் பயந்துட்டாரே. பெரும்பச்சி இந்த இழுத்து விட்டாங்க விற்கதே. பெரும்பச்சேரி ஊராட்சி செயலாளர் பாக்கியராஜ் அண்ணன் டேங்கில் தண்ணி ஒரு ஆள் வா, தண்ணி ஒரு ஆள் வா, காப்பு கட்ட காரணம் இருந்த ஆள் வா, சப்பரம் இழுத்தாள் வாங்க, மேலகார வாங்க. இந்த ஐயா இந்த பயலுக்கு சரியில்லை இழுத்து விட்டு போயிடுவாங்க. என்னது ஊராட்சி செயலாளர் பாக்கியராஜ் வாசிங்கடா பிறகு திணி போயிடலாம். ஊராட்சி செயலாளர் பாக்கியராஜ் பொன்னாடு மொத்த போறோம். போதும் போதும், அது வந்தா காசு கொடுக்காம போகாது. ஏன்னா பணியிலே மன கஷ்டம் இருந்தாலும் இந்த கொஞ்ச நேரமாவது அவங்க வந்து ரிலீஃபாக இருக்கும்ன்றக்காகத்தை நான் சிரிக்க வைக்கிறேன். இதுக்கு 800 ரூபா சும்மா கேட்குறேன் பாவம். அந்த அன்பு உண்மையான அன்பு. 100ண்ணா அந்த பணியாளர் அட்டை பதியக்கூடிய அட்டைக்காரர் வாங்க, நான் இழுத்து விட்டு போயிடுவேன். அப்புறம் தம்பி நீங்கள் பேசாமல் இருங்கடா, எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான்டா. அவங்க அந்த துண்டுக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எதில் போய் முடிய போதோ, நான் காசு வாங்கணும்டா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையீடு குமரன் அன்பு நான் செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். செல்வம் எத்தனை பாட்டு எத்தனை சங்கீதம் பாடினாலும் வாசிக்க தெரியும். இதில் வாசி நீ பேர் வாங்க போறியா? அதனால தான் உன்னை ஊருக்கு மிருதங்கத்துக்கு போகிறேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் இந்த கலைஞனுக்கு. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுகை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். சத்திவேலு அதற்கு அடுத்தபடியாக என் அன்புறவர்களே, இந்த பெரும்பச்சேரி கிராமத்துக்காக வந்திருக்கிறான் உங்கள் ஆதரவோடு. கூப்பிட்டோன்னே சாமி வருதோ அந்த கிராமத்தில் தெய்வம் நின்று விளையாடுதுன்னு அர்த்தம். எங்கள் ஐயாயே சொன்ன வாக்கும் இந்த கள்ளிச்சேரி காளிமுனி அருளோடு இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் ஜாமியை கூப்பிடுறது. கருப்பை வந்தது இன்னமும் இந்த பெரும்பச்சேரி கிராமத்துக்கு மிகவும் சிறப்படையும் என்பதை நன்றி. ரொம்ப நேரம் ஆட விடலாம், சாமி கட்டுக்கு வராது, அப்புறம் மேலே நம்மளே உழைப்பு எறிஞ்சிடும். உண்மை அதேன். அருள் என்பது
கொஞ்சம் நேரம் தான் ஜாமி இது ஒன்று ரொம்ப இது பண்ணோம்னா அது வந்து வேறு மாதிரி முறுக்கு ஏறிடும். அதனால நம்மளை காலி வெளியிடுறது வேறு. நம்ம சாமி நம்மளை கவனமாக இருக்கணும். நம்ம மாடு தான் மஞ்சு உருட்டு மாடுன்னு அசந்தம்னா பொழந்து எடுத்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ப்ரோ. அதனைத் தொடர்ந்து சிரிப்பழகி புன்னகை அரசி நாட்டிய தரக நடன மங்கை வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிகர். இவன் முதற்கொண்டு ஜெயபிரியான்னு சொல்கிறான். நான் என்ன செய்ய, அடுத்த முண்டாட்டி என்ன பண்ணுறது? புதுக்கோட்டையை சேர்ந்த சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். ஆண்டாளு ஏன் ஆண்டாளு அண்ணா அது அண்ணா நகரில் இருக்குண்ணா. ஏ அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா வர கோபாலு ஐசிய புலை எடுக்கிற ஆண்டா தண்டாளு. ஏ அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா வர கோபாலு ஐசிய புலை எடுக்கிற ஆண்டா கோபாலு. அட நம்ம வேறண்டா கோபாலு. ஏ சிஞ்சினுக்கா சினுக்குத்தா ஏ ஜென்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்குத்தா. சிஞ்சினுக்கா சினுக்குத்தா ஏ ஜென்ஸ் பேண்ட் மேல ஒரு கணக்குத்தா. நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக காரியாபட்டியிலிருந்து தொடர்ந்து கடும் வாமப்புள் இருக்கிறார். ஒரே ஒரு விளக்கமாத்த குச்சியை ஒடித்து கொண்டு என்ன சொல்றிய? அவன் முண்டை அதை தானே சமைக்க முடியும். 80 கிலோ சமைத்தேன்னா ஊட்டிக்கு அப்புறம் வந்து கொண்டு வர அல்லவா? இந்த வாரு எச்சி பாட்டில் வெச்சலை எச்சியை துப்பி வச்சு போடுறேன். அன்னைக்கு போதையில் ஒரு பையன் பின்னாடி வந்து இங்கே இருக்கடா சர்பத்து கலந்து வச்சுருக்கேன் குடிச்சு புட்டு திருப்பி ஒரு என்ன ஒரு மாதிரியா சர்பத்தில் இனிப்பே இல்லைன்னு கேட்டிருக்கேன். வெத்தலை வச்சுதேன் கேட்குறேன். தம்பி சும்மா இருங்கடா தம்பி, எதிர்த்து பேசாது என் நாடகத்தை அப்புறம் கெடுத்து புரியாடா. கொஞ்சம் அமைதியா என்ன பங்காளி நீ சிவனை வச்சுட்டாலும். அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டோம். தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது நீல் ராவ் ஆடியோஸ், காந்திச்சி காலனி, பெரும்பச்சேரி. மைசெட்டு உண்மையிலே வாழ்த்துக்கள். கொட்டகை அமைப்பு AKR பந்தல் பரம்பக்குடி. அருமையான கொட்டகை. உன் பேரம்பேத்தி அவங்க பேரம்பேத்தி வரைக்கும் ஒன்றும் உன்னை அசைக்க முடியாது. இந்த துணியை கொண்டு போய் அலச போகிற, தேய்க்க போகிற, கட்ட போகிற. தட்டியாக இருந்தால் தானடா கரையா முக்கியம். அடுத்த வருஷம் நம்மளும் என்ன பண்ணணும்னா இந்த சீனெல்லாம் மாற்றி விட்டு நேமினேஷன் பண்ணி விட்டு சிராக்ஸ் எடுத்து வச்சிரு. வாழ்த்துக்கள் கொட்டகை ப்ரோ. நாடகத்துக்கான வருகன்னு இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். இலக்கம் 374. என்ன பாட்டு நிகழ்ச்சி மாதிரி கிளம்பிட்டேன். பெரும்பச்சேரி கிராம பொதுமக்கள் உங்களிடம் பேசிக்கொண்டும் சார் போவீங்க நானே பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் இதில் போய் முடிய போதும். எனக்கு ஒன்று சரியா படலை. ஹலோ, விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் என்னுடைய ஆசான் வாத்தியார். வாத்தியார் இல்லாத எந்த கலையும் அழகு வராது, முன்னேற முடியாது. வாத்தியார் தான் எனக்கு கடவுள். வீர ஆலங்குளம் SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறம் விழாக்குளம், அங்கிட்டு பிள்ளத்தி, அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய 7 வீடு தான். 7 வீடு தான். அருமையான ஒற்றுமை. அவன் கதவை திறந்தா தானே. இவன் வீட்டில் அவன் பேச மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். ஒரே ஒரு ஒருக்கு தான். காசு வெட்டு, மஞ்ச இது மிளகா அரப்பு, மண்ணு தூத்துதல். காலி பண்ணிடுவாங்க. ரெட் லைட் எடுக்கிற தம்பிக்கு சூத்து அடிக்க போகுது. இப்போ நான் ரெட் லைட் ஏரியாவில் என்ன அமைச்சுக்கிட்டா இருக்கேன். எங்கே அடிக்கிற கவட்டுக்குள்ள அடி, உங்கள் அப்பா கவட்டில் அடி. பிள்ளை வளர்த்துருக்கத்தா அத்தா லட்சுமி, பிள்ளை நல்லா வளர்த்துருக்கத்தா, நல்லா வளர்த்துருக்க, புல்லுன்னு இருக்கும். கவட்டுக்குள்ள அடிக்கிறேன் ப்ரோ, தங்க ப்ரோ. கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எத்தனை உறவுகள் வந்தாலும் என்னால்
இந்த கோமாளி வேஷம் போட்டு காப்பாற்ற முடியும். நாடக கலையை நம்பியிருக்கிறேன். நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், திரைப்பட நடிகர். பொம்பளையால் நடிக்க என்ன படம் நடித்தாவே அப்படி? நான் என்னத்தை நடித்தேன்? பாட உலகம் படத்தில் நடித்து காசை பிடிச்சிக்கிட்டாங்க, ஏமாற்றி விட்டாங்கப்பா. அதுக்கு தான் என் சொந்த பந்தங்கள் ஊருக்கு நாடகத்துக்கு போகிறோம்ல, இதில் உள்ள ஒரு மரியாதையும் இதில் உள்ள ஒரு அன்பும் கிடைக்காதுடா. ஷூட்டிங்கெல்லாம் போனோம்னா தங்கம், ஒரு ஹீரோ வர்றதுக்குள்ளே ஒரு ஏசி கேரவனில் உட்காந்துருப்பார். அந்த ஹீரோ பின்னாடி நிற்பா வயசானவங்க, வயசான அம்மா, வயசான பெரியவர்லாம் நிற்பாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெயிலில் நிற்க வைப்பாங்கப்பா. அதுக்கு பாவம் 150 ரூபா சம்பளத்துக்கு அவர் 150 கோடி. சார் டேக் போகலாம் சார், ஓகே சட்டாக்குன்னு தண்ணி கூட, ஓகே போகலாம் சார், அப்படியே ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன், அப்படியே குறைச்சிட்டு போயிடுவாங்க. 1 மோர். என்னை அப்படித்தான் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆள் வந்தேன், மெட்ராஸுக்காரன். நோ எம்கேஆர் அண்ணா, கோயம்பு ஊற்றவா? கோயம்பு. ஓஹோ கிளம்ப சொல்கிறேன் நினச்சி போயிட்டேன். கோயம்பு அப்படின்ட்டேன். நான் கிளம்புன்றேன் கோயம்பு. நான் சொல்கிறேன் பொரியல் வைக்குவேன். நான் சொல்கிறேன் டேரக்டர் எங்கே இருக்கான்டே, லெஃப்ட்டில் போய் மொத்தம் ரைட்டில் போய் அப்படின்னேன். சார் நாங்கள் அம்மா மொத்தான் அப்படி படித்தேன். என்னத்தை நினச்சேன் அப்படி. அடியன் எம்கே, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ராதாகிருஷ்ணன், அழகான பேர். ஆனால் அந்த பேரோடு இன்னொரு பதவி உயர்ந்தது மாதிரி எனக்கு 3 எழுத்துல பேர், எம்கேஆர். எம்கேஆர் அந்த பேருக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இந்த உறவுகள் தான். 3 எழுத்துதேன். எம்கேஆர். பப்புனு காமிக்கு மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். பேண்ட் கொஞ்சம் லூஸ் ஆனதுனால முடிக்கிறேன். நீ ஒட்டு வச்சே அதங்க கொடும் ஊருக்கு நீ மகுடும், ஏதொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், நீ தங்க கட்டி சிங்க குட்டி, அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. இந்த முத்து வந்துட்டானே எங்கள் அண்ணே. பருப்பு வேகலைன்னா சிலிண்டர் இல்லை, நீ வேக வச்சுட்டு போய் இதுக்கு மேலே என்ன பிடுங்க போகிற? சரி எனக்கு தெரிலப்பா, நீ பெரிய தாலி மதுரை முத்து இங்கே வா, ஒழுக்கமாறு லேயத்தை அள்ளி விட்டுருவேன். மருதமணிக்கு சப்போர்ட்டு எங்கள் அண்ணன் பிள்ளத்தி முத்து தம்பி, அவனை விட்டுக்கிட்டு இன்னைக்கு வெளுப்பேன் பாருவேன். தங்கப்பாண்டி வேறு வந்துட்டேன், ஏற்றி விட்டுருவேன். அதுக்கே அன்னைக்கு 800 ரூபா கொடுத்தேன். என்னடா அவனுக்கு அட்டியை பிறந்த சூத்து ஒதுக்கி வெளியே வரட்டேன், போயிட்டு வரேன். ஒரு சாங் பாடிட்டு உள்ள போவா. டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாத்தா, இங்க வச்சு உங்கனால உங்க ஆத்தா, அடி ஆத்தா ஆத்தா ஓடா பார்த்தா. டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா, ஏய் வாமா. இந்த இளைஞர்கள்ல வந்தது உனக்குத்தான் அம்மா எச்சு உரிமை. வாமா வாமா சீக்கிரம் வாமா, பாவாடைய கட்டிட்டியாமா, அதுக்கு டான்ஸுக்கார பிள்ளை கொஞ்சம் வெளியே வாமா. இளைஞர்கள் காத்திருப்பது உனக்குத்தான் அம்மா, வாமா வாமா வெளியில வாமா, தாமா தாமா வர கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்தில் சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்தா காதல் தான் அம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வப்பா. கவலைப்படாதே சகோதரா.
செல்ல பக்கத்துல பார்த்த காதல் வேறதா, காசி தியேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதா. பிஜேபிக்கு காதல் வந்தா திரும்புறப்போ முடியுது, விஐபிக்கு காதல் வந்தா ஹோட்டல் ரூம் நிறைய. நான் ஆட்டோ ஓட்டி சுத்துறப்போ காதல் நூறுதான், கண்ணியமான காதல் உன் காதல் தானடா சகோதரா சகோதரா சகோதரா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. கேட்டு வந்த காதல் சீட்டு மாறி போனது, சேல வாங்கி கொடுத்த காதல் கால வாரி விட்டது. ஆபீஸ்ல வந்த காதல் 5 மணிக்கு முடிஞ்சது, அடுத்த காதல் பஸ் ஸ்டாப்புள்ள 6 மணிக்கு நடந்தது. 100 ரூபா நோட்டை பார்த்தா பார்த்து வந்த காதல் 100 தான், தனித்துவமான காதல் உன் காதல் தானடா சகோதரா சகோதரா சகோதரா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 உருவத்துல சும்மா மயங்கவில்லை அம்மா, மனச பார்த்தா காதல் தானம்மா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா. கவலைப்படாதே சகோதரா. ஆத்தாடி அனுபையா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் அண்ணா. என்ன எதே பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க? என்ன உனக்கு 4ஆ வந்தா பிடிக்குமா? உங்க ஆள் இன்னைக்கு வேற ஊருக்கு இருக்கு. சரி சரி, நல்லா 2 பேரும் திட்டுவாங்களாமா? இது தேவையா? இனிமே வாயை திறந்து பேசுவேன். வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. சுட்டு தங்க கிட்ட பிள்ளை தமரல கட்ட, தொட்ட பிள்ளை சின்ன பிள்ளை வாழை பத்தி கட்டி பிள்ளை வச்சுக்கோ. வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல.
வச்சுக்கவா வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை செங்கரும்பு சார கொண்டு வரவா செருப்பு போல ஊற வரவா செங்கரும்பு சார கொண்டு வரவா சிட்டரும்பு போல ஊற வரவா என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது புரியவில்லை தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா என்னங்க ஐயே ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்காரு நான் என்ன பண்ணி சுறுசுறுப்பு மருந்து ஏத்தணுமா இந்த கிளம்பிருச்சுல வாய் இந்த வாயா அடையும் கிடக்க போது கிளுகிழப்பு மட்டும் போதுமானே இந்த அண்ணையா மண்டையை பொழக்க போறேன் பாரு அண்ணா ஐயோ மச்சான பாரடி மச்சமுள்ளானடி மச்சான பாரடி மச்சமுள்ளான ஆளரமானம் ஆளரமணிலம் ஒட்டவே வெட்டணும் பாண்டடி ஒட்டவே வெட்டணும் பாங்கடி மச்சான பாரடி பாரு நல்லா இவர மீச வச்சமையா பாயுமொழி ஆள போற ஆடுடா பஞ்சனைகள் வீரதா அடக்கடி நாக்க தானன தானா அது தானன தானா அடக்கடி நாக்க அது ஒரு ஆம்பளைங்க இவதான் புதப்படும் மச்சான பாரடி ஏ ஏ ஏ ஏ என்னங்க கேக்குறீங்க நம்ம நினைக்கிற மாதிரியா எல்லாம் இருக்குது மச்சான பாரடி
என்னது நேத்து தானே வழியில